வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கு போகிறோம். சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது நான் நாகசக்தி முருகன் ஆலயத்தில் பூஜை பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு. அதே போல் வேண்டிக்கிட்டு திருச்சியிலிருந்து மாலா கணேஷ் அவங்க வேண்டியிருந்திருக்காங்க. 7 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோ பதிவு மூலமாக வேண்டியிருந்திருக்காங்க. வேண்டினவங்களுக்கு இன்றைக்கி கன்சீவாக இருக்காங்க. 3 மாதம் ஆகுதுமா, ரொம்ப மகிழ்ச்சிமா, சொன்ன எப்போ நினச்சனோ அந்த நேரத்துலேயே நின்றுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தியிருக்காங்க. 3 மாதமாக இருக்கேம்மா, நான் குழந்தை பிறந்த பிறகு பெரிய சிறப்பாக ஐயாவும் அம்மாவும் பூஜை பண்ணி நான் அன்னதானம்லாம் கொடுப்பேன். இப்போதைக்கு அன்னதானத்துக்கும் ஐயாவுங்களுக்கும் அம்மாவுக்கும் மாலை வாங்கி போடுறதுக்கும் நீங்கள் செய்யுங்கம்மா எங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க பணம் அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி நாகசக்தி முருகன் கோவிலுக்கு போய் அவங்களுக்கான பூஜையை நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக தங்கம், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குழந்தை பரிபூர்ணமாக தடை இல்லாமல் ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும். நீங்கள் குழந்தையோட ஐயாவையும் அம்மாவையும் சீக்கிரம் தரிசிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ நம்ம நேரடியாக எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருந்தா கூட ஒரு வீடியோவில் வருது, ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை தான் இந்த பொண்ணுக்கு 100% பலன் கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையோடு இப்போது நம்ம வராகியவோ இல்லை நம்ம அம்மாவோ இப்படியா அந்த நேரங்களில் நினைப்பு வரல அவங்களுக்கு. ஆனால் நாகசக்தி முருகன் ஆலயத்தில் நீங்கள் வேண்டிக்கங்கன்னு சொன்னதுமே அவங்க வேண்டியிருக்காங்க. அந்த மாதமே நின்று இருக்கு. எவ்வளோ பெரிய அருள் பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கு தான் அம்மா போகிறேன், அந்த குழந்தைக்காக பூஜை பண்ணுறதுக்காக. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும், அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. நான் போய் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம செடி கொடிகளையும் போய் பார்த்து தண்ணி கட்டிட்டு வரலான்ட்டு, அதோட நீங்களும் என்னோட பயணப்படணும் அப்படின்னு வாங்க போகலாம் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயம். நமது நாகபுரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயம் இருக்குது. ஐயாவினுடைய அருளுக்கு பஞ்சமே கிடையாது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விசேஷம் இங்கே நடக்கும் நம்மளுடைய வேலப்பர் கோவிலில். அன்றைக்கு நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்தில் தர்மம் குறைவில்லாமல் நடக்கிறதுக்கு ஐயாவினுடைய பேரருள் நிறைஞ்சு எனக்கு அருள் கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. அம்மா தன்னோட மகனை மடியில் வச்ச மாதிரி எனக்கு சமஸ்தானம் வேணும்னு சொல்லி அம்மா என்கிட்ட உணர்த்தி அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அம்மா தன்னோட பையன் செல்ல மகன் முருகனை மடியில் அமர வச்சு அழகாக இந்த இடத்துல வீற்றிருக்காங்க. நம்மளுடைய நாகம்மாள் கோவிலினுடைய திருப்பணிகள் முடிந்த பிறகு நம்மளுடைய நாகசக்தி முருகன் கோவிலையும் நிறைய வேலைகள் எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இடமும் கூட இந்த இடம். அந்த திருத்தலம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த வந்துருச்சு பாருங்கள். ஒரு மலைக்கு அடியில் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு இடம். செடிகள்லாம் பார்த்திங்கன்னா மலையே நமக்கு இயற்கை தான், இருந்தாலும் நமக்கு பேராசை விடுதா. சில பழ மரங்கள் பூ மரங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பொருளெல்லாம் வாங்க போயிருக்காங்க. பூஜை பொருள் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அம்மாவுடைய அந்த திருமுகம் உயிரோட்டமாக தன்னோட பையனை மடியில் அமர வச்சு ரொம்ப விசேஷமாக அமைய பெற்றது இந்த ஒரு திருத்தலம். நீங்களும் வேண்டிக்கங்க, நினைத்த காரியத்தை கூட இருந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த குடில் தான் நான் தங்கி இருக்கக்கூடிய குடில். கொஞ்சம் ஒழுகும், தார்பாயெல்லாம் போட்டு காற்றுக்கு பிச்சிடுச்சு. ரொம்ப நன்றி மக்கா, இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில். நீங்களும் வேண்டிக்கங்க, நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாகசக்தி முருகன் உங்களுக்கும் நிறைந்த அருளை கொடுக்கட்டும்.